எழுத்தச்சனின் அத்தியாத்ம ராமாயணம் கேலிப்பாட்டு 23ஆம் நாள் கதைத்தொடர் இனிதே துவங்குகிறது. யுத்த ஆரம்பம். போர் தொடக்கம். வானர சேனையையும் கண்டபடி பெரும் மதிப்பு கொண்டிருக்கும் அவ்வேளையில் போருக்காக இரவு நேர வீரர்களை அரக்கர்களை விரைவில் அங்கே வரவழைத்து வீற்றிருக்கும் ராவணனை கண்டு கோபமடைந்த ராகவனும் ராமபிரானும் லக்ஷ்மண சுவாமியிடம் வில் வாங்கி பிடித்தார். 10 கிரீடங்களையும் 20 கரங்களையும் விருத்ராசுரனுக்கு நிகரான உடல் அமைப்பையும் பராக்கிரமத்தையும் கொண்ட ராவணனின் 10 கிரீடங்களையும் அவனது கொடையையும் நொடி பொழுதில் ராமபிரான் துண்டித்த போது ராவணன் வெட்கமடைந்து கீழே இறங்கினான். பயத்தினால் அந்த அம்பையை உற்று கண்டு நகைத்தான். பிரகஸ்தன் உள்ளிட்ட முதன்மை படைத்தலைவர்கள் அனைவரும் வந்து அவனை வணங்கிய பின்னர் போரை தொடங்குங்கள், நாம் கோட்டைக்குள் கதவை அடைத்து கொண்டு மிகுந்த பயத்துடன் வாழப் போவதில்லை என்று ஆணையிட்டான். பேரி, மிருதங்கம், டக்கா, பணவம், பயங்கரமான கோமுகம் முதலான முரசுகளும் வாத்தியங்களும் முழங்கின. யானை, குதிரை, ஒட்டகம், கழுதை, சிங்கம், புலி, எருமை, தேர்கள் முதலான முதன்மையான வாகனங்களில் ஏறிக்கொண்டும் வாள், சூலம், அம்பு, வில், ஈட்டி, தூமரம், உலக்கை, தடி, சக்தி, கத்தி முதலான ஆயுதங்களை கரங்களில் ஏந்தி கொண்டும் பயமின்றி விரைவாக போருக்கு ஆயத்தமானார்கள். அவர்களது போர் வெறியாலும் ஆரவாரத்தாலும் கடல்களும் மலைகளும் பூமியும் அந்நேரமே அதிர்ந்து அதன் அதிர்வு சத்தியலோகம் வரை எட்டியது. கிழக்கு திசையில் பிரகஸ்தனும் தெற்கு திசையில் வஜ்ரதம்ஷனும் எதிரிகளால் வீழ்த்த முடியாத மேகநாதன் மேற்கு கோபுர வாயிலும் நுழைந்தனர். 10 முகங்களை கொண்ட ராவணன் தன் நண்பர்கள், அமைச்சர்கள், ஏவலர்கள் சூழ வடக்கு வாசலில் புகுந்தான். மறுபுறம் வானர படையில் நீலன் தன் படையுடன் கிழக்கு கோபுரத்திலும் வாணியின் மகனான அங்கதன் தெற்கு கோபுரத்திலும் நிலைநிறுத்தப்பட்டனர். வாயுவின் புதல்வன் ஹனுமன் மேற்கு கோபுர வாயிலில் மாயா மானுட உருவத்தில் விளங்கும் ஆதி நாராயணரான ஸ்ரீராமபிரான், சூரியனின் புதல்வனும் சுக்ரீவன், சுமித்ரையின் மைந்தனான லக்ஷ்மண சுவாமி, விபீஷ்ணாழ்வாரும் தன் நண்பர்களாக சூழப்பெற வடக்கு திசையிலும் இவ்வாறே உறுதியாக நின்று ராமராவண யுத்தம் மிகவும் விசித்திரமாக துவங்கியது. 1000 கோடி மகா கோடிகள், 1000 ஆயிரக்கணக்கான அற்புதங்கள், 1000 சங்கங்கள், 1000 பத்மங்கள், 1000 கர்வங்கள், 1000 லட்சங்கள், 1000 தண்டங்கள், 1000 தூளிகள் மற்றும் எண்ணற்ற பெருங்கடல்களுக்கு சமமான பெரும் எண்ணிக்கை கொண்ட வானர சேனைகளுடன் இணைந்து இலங்கை நகரத்தை விரைவாக சூழ்ந்து கொண்டன. உடைக்கப்பட்ட பாறைகளாலும் கை முஷ்டிகளாலும் உலக்கைகளாலும் பெரும் மரங்களாலும் நிலத்தை பிளந்தும் எத்திசையிலும் இலங்கை நகரை தகர்த்தெறிந்தனர். கோட்டை மதில்களும் அகழிகளும் தகர்க்கப்பட்டு பெரும் ஆரவாரத்துடன் கூச்சலிட்டபடி நெருங்கி வந்த வேளையில் மழை பொழிவது போல அம்புகளின் கூட்டம் பொழியவும் வெட்டப்பட்டு பிளவுபட்டு வேடவும் செய்தன. அஸ்திரங்கள், சாஸ்திரங்கள், சக்கரங்கள், சக்தி ஆயுதங்கள், பிறை வடிவிலான அம்புகள், வாள்கள், சூலங்கள், குந்தங்கள், ஈட்டிகள், முட்கட்டைகள், முட்கரங்கள், பிந்தி பாலங்கள், தோமரங்கள், தண்டங்கள், உலக்கைகள், கோல்கள் மற்றும் தங்க நிறமுடைய சதக்னிகள், 100 பேரை ஒரே நேரத்தில் கொல்லும் ஆயுதங்கள் ஆகியவை அங்கே நிறைந்திருந்தன. கடுமையான வஜ்ராயுதங்களால் கொன்று அழித்தனர் வானர தலைவர்கள். ஆத்திரம் மிகுந்த 10 தலையுடைய ராவணன் அவர்களை அழிப்பதற்காக அனுப்பிய புலிகளைப் போன்ற இரவு உளவிகளான அரக்கர்கள் இரவில் கூறியது போல் அனைவரும் குரங்குகளாக மாறினர். வானர தலைவர்கள் அவர்களை அடையாளம் கண்டறிந்து மிகுந்த கோபத்துடன் கொல்லத் தொடங்கும் போது அலறல் சத்தம் கேட்டு ராமபிரானும் கருணை உள்ளத்தோடு அவர்களை விடுவிக்க கூறினார். விரைவாக திரும்பி சென்ற சுபன், சாரணன் போன்றவர்கள் கூறியதை கேட்டு துயரத்துடன் ராவணன் ஆலோசித்து உடனே வித்யுஜ்ஜிமனுடன் 10 தலையுடைய ராவணன் மைதிலியான தேவி சீத்தை வாழுமிடம் சென்றான். ராமனின் தலை மற்றும் வில் போன்றவற்றை உடனே அழகிய கண்ணுடைய சீத்தையின் முன்னிலையில் வைத்தான். போர்க்களத்தில் கொன்று கொண்டு வந்தேன் என்று மாயையினால் உருவாக்கி வைத்ததை கண்டபோது உண்மை என்று எண்ணி புலம்பி மயங்கி அழகிய உடலுடையவள் விழுந்து கிடக்கும் அவ்வேளையில் வந்த ஒரு தூதன் விரைவாக ராவணனை அழைத்து கொண்டு போனான். அப்பொழுது வைதேகியிடம் சீதையிடம் சரமை கூறினாள். வேதங்களின் சாரத்தை தமக்கு கூறுகிறேன், செவிமடுப்பாய். எல்லாமே போய் மாயை என்று உணர்வாயாக. நல்லபடியாக நடக்கும் 4-5 தினங்களுக்குள் இதில் எந்த ஐயமும் இல்லை. மங்கள தேவியே, வல்லமை மிக்க ராமன் 10 தலையுடைய ராவணனை கொல்வது நிச்சயம். இவ்வாறாக சரமை கூறும் வார்த்தைகளை செவிமடுத்ததும் சீதையின் மனம் தெளிவுற்றது. மங்கள தேவதையின் அருளால் ராவணனின் தம்பியான விபீஷணன்
கிருஷ்ணாழ்வார் ராவணனிடம் கூறினான், ஒன்றில் சீதையை உடனடியாக நம்மிடம் கொண்டு வந்து வைப்பாயாக, தாமதிக்காதே, போருக்கு உடனடியாக புறப்படுவாய். இல்லையெனில் கலக்கமுற்ற உள்ளத்துடன் விளங்கும் அரக்கர் சேனையும் லங்கா நகரமும் அரக்க அரசனான உன்னோடு இணைந்து அழிக்கப்படும் என்று அம்புகளை எய்து சிம்மநாதம் செய்தது நீ செவிமடுக்கவில்லையா ராவணா? வில்லில் நானொலியும் நீ செவிமடுக்கவில்லையோ? உனக்கு மனதில் நாணமும் வெட்கமும் சிறிதும் இல்லையோ? இத்தகைய இகழ்ச்சியான வார்த்தைகளை செவிமடுத்த கோபமடைந்த ஒரு ரவுஞ்சார வீரன் அரக்கன் விருத்ராசுரனின் மகனை தன் கரத்தினில் பிடித்து அரக்கர்களின் தலைவரிடம் கெஞ்சினான். சென்று பிடித்த அரக்கர் வீரர்களை கொன்று சுழற்றி எறிந்தான் வானரர்களின் தலைவன் அனுமன். பின்னர் மாளிகையையும் தகர்த்து எறிந்து வேகமாக உயரே குதித்து சென்று மன்னனை வணங்கி நடந்த நிகழ்வுகள் அனைத்தையும் ஒன்றும் விடுபடாமல் தெரிவித்தான் அங்கதன். பின்னர் சுசேனன், குமுதன், நளன், கஜன், தனியன், கவையன், கவாக்ஷன், வாயுபுத்திரன் அனுமன் முதலான வானர வீரர்கள் அனைவரும் சென்று அகழியை சூழ்ந்து நின்றனர். கற்களும் மலைகளும் மரங்களும் பறந்து வந்து தங்களை பொழிவதை கண்ட அரக்கர்கள் அசுரர்கள் அதை பொருட்படுத்தாமல் உடனே போருக்கு தயாராயினர். வில் அம்புகள், வாள்கள், கேடயங்கள், வேல்கள், வெண் மழு, கோடரிகள், குந்தங்கள், தண்டாயுதங்கள், உலக்கைகள், கதாயுதங்கள், பிண்டி பாலங்கள், ஈட்டிகள், முட்கரங்கள், சக்கரங்கள், பரிஜங்கள், சூலங்கள் மற்றும் பலவிதமான ஆயுதங்களை கருத்தில் எடுத்துக்கொண்டு அரக்கர்கள் போருக்கு நெருங்கி வந்தனர். யானைகளின் முழக்கம், குதிரைகளின் கனைப்பொலி, தேர்களின் சப்தம், வில்லின் நானொலி, அரக்கர்களின் செம்மநாதம், கடுமையான வானரங்களின் போர்க்குரல் ஆகியவை சேர்ந்து வானிலும் பூமியிலும் எதிரொலித்தன. உலகெங்கிலும் அந்த எதிரொலி நிறைந்து வழிந்தது. இந்த கொடூரமான போரை காண்பதற்காக தேவேந்திரன், சூரியன், நிலா, கிண்ணறர்கள், கிம்புருஷர்கள், உரகர்கள், நாகர்கள், குஹ்யகர்கள், கந்தர்வர்கள், சித்தர்கள், வித்யாதரர்கள், சாரணர்கள் ஆகிய ஆகாயத்தில் உலவும் தேவாதி தேவர்களும் நாரதர் போன்ற முனிவர்களும் தங்கள் மனைவிகளுடன் விமானங்களில் ஏறி ஆகாயத்தில் வந்து நிறைந்தனர். அப்போது பெரும் புகழ்பெற்ற இந்திரஜித் தன்னிடம் தோற்றோடவே கோபமடைந்த அங்கதன் அவனுடைய சாரதியை கொன்று தேரையும் தகர்த்தெறிந்தான். உடனே மேகநாதன் இந்திரஜித் வேறொரு தேரில் ஏறிக்கொண்டான். வீரனான ஜம்புமாலி என்ற அரக்கன் வேலெறிந்து மாருதியை ஹனுமனை தாக்கினான். மாருதி அவன் சாரதியோடு இணைந்து தேரையும் தகர்த்து அவனை கொன்றொழித்தான். சூரியனின் மகனான சுக்ரீவன் பிரகஸ்தனோடு எதிர்த்து போரிட்டான். வீடன வீரன் மித்ராண்டியோடு மோதினான். நீலன் நிகும்பனை எதிர்த்து அந்த பெருங்காயன் அவனை யமலோகத்திற்கு அனுப்பினான். லக்ஷ்மணனை எதிர்த்த விருபாக்ஷனும், லக்ஷ்மி விதையான ரகுராமனை எதிர்த்த ரஷத்வஜன், அக்னிஜ்வாலன் முதலான 10 பேரும் அதே கணத்தில் போரிட்டு இறந்து தேவலோகம் அடைந்தார்கள். வானரர்களுக்கு வெற்றி கிட்டிய அந்த நேரத்தில் பானுகோபனும் போர்க்களத்தில் வீழ்ந்தான். தேவேந்திரனின் மகனான வாலியின் மகனோடு அங்கதனோடு தோற்றுப்போய் இந்திரஜித்தும் போர்க்களத்தை விட்டு மறைந்தான். நாகாஸ்திரத்தை செலுத்தி ராகவர்களையும் ராமலக்ஷ்மணர்களையும் வானரர்களையும் மயங்கச் செய்தான். வாளும் குரங்குகளையும் மனிதர்களையும் ஒருவரையும் விட்டு வைக்காமல் வென்றுவிட்டேன் என்று வெற்றி முரசு கொட்டி மகிழ்ச்சியுடன் லங்காபுரிக்கு சென்றான். முனிவர் கூட்டமும் தேவர் கூட்டமும் துயரமடைந்தனர். வீடன வீரனும் ஹாஹா என்று சோகத்தில் மூழ்கி மயங்கினான். 7 தீவுகளும் 7 கடல்களும் 7 மலைகளும் அதிர்ந்து கலங்கும் வண்ணம் நிலவரம் அமைந்தது. 700 கோடி சூரிய பிரகாசம் கொண்டவனாய், பொன்மலையைப் போல மிளர்பவனாய், அரவங்களை உணவாக கொள்ளும் கருடன் தன் இறக்கைகளின் ஒலியால் மூவுலகையும் நடுங்கச் செய்து கடலையும் இரண்டாக பிளந்து கொண்டு அதிவேகமாக வந்தான். நரகாரியான கருடன் ராமனின் திருவடிகளை வணங்கிய அந்த க்ஷணமே நாகபாசத்தின் பந்தங்கள் நீங்கி போயின. வானர கூட்டங்கள் நாகபாசத்திலிருந்து விடுபட்டு சோகம் நீங்கி தெளிவும் பிரகாசமும் அடைந்தன. ராகவ பிரியனான ராமபிரான் பறவைகளின் தலைவனான கருடனுக்கு அளவற்ற பேரன்புடன் ஆசிர்வாதங்களை வழங்கினார். ராமபிரான் கருடனும் கரம் கூப்பி வணங்கி விடை பெற்று ஆகாயத்தில் பறந்து மறைந்தார். முன்னை காட்டிலும் ஆற்றலும் வீரமும் வேகமும் நிறைந்தவர்களாக மாறிய வானர வீரர்கள் அனைவரும் சுக்ரீவனின் கட்டளையின்படி மரங்களையும் மலைகளையும் பாறைகளையும் பெயர்த்தெடுத்து வீசத் தொடங்கினர். வந்த எதிரிகளை கொன்று குவித்து கொண்டிருந்த என் தம்பியான மகோதரன் மாளிகைக்குள் சென்று அமர்வதற்கு முன்பாகவே அங்கு வந்தவர்கள் அவர்கள் செய்த ஆச்சரியமான செயல் மிகவும் நன்மையானதே என்று தான் கூற வேண்டும். எதிரிகள் வந்து தாக்கிய போது எழுந்த அந்த போர் வாரம் என்ன என்று ராவணன் கூறியதும் தூதர்கள் சென்று உண்மையை அறிந்து வந்து ராவணனிடம் அனைத்து செய்திகளையும் கூறினர். வீரமும் பலமும் விவேகமும் பராக்கிரமமும் கொண்டுள்ள சூரிய மைந்தனான சுக்ரீவன் முதலான வானர கூட்டம் தங்கள் கரங்களில் தோமரங்களையும் பிற ஆயுதங்களையும் ஏந்தி கொண்டு மிகுந்த கோபத்துடன் கோபுரங்களின் மீது ஏறி நிற்கிறார்கள்.
வெட்கம் இருந்தால் வெளியே போ, நாம் காண்பதில்லை என்றால் உரக்க கூறி நீர் கேட்கவில்லையா என்று அவர்கள் கூறியதை கேட்டு தசானனான ராவணன் கோபத்துடன் கூறினான், மனிதர்களையும் மதம் கொண்ட வானரங்களையும் கொன்று அழிக்க தூம்ராட்சன் படையுடன் செல்லட்டும். விரைவில் போரில் வென்று திரும்பி வா. இவ்வாறு ஆசீர்வதித்து அனுப்பியது மிகுந்த கோபம் கொண்டு தூம்ராட்சனும் கிளம்பினான். வாழ்த்திய கோஷங்களுடன் மேற்கு கோபுரத்தின் வழியே புறப்பட்டான். மாருதியுடன் ஹனுமனுடன் எதிர்த்து போராட அவனும் சென்றான். போர் மிகவும் கொடூரமாக மாறியது. வேல், வாள், ஈட்டி, வில், சூலம், உலக்கை, பரிசை, கடாக்கள் போன்ற ஆயுதங்களை ஏந்தி யானை, குதிரை, ரதங்களின் வீரத்துடன் அந்த அரக்க வீரர்களும் கல், மரம், மலை என கொண்டு மலை போன்ற உடலமைப்பை கொண்ட குரங்குகளும் தம்முள் மோதி போரிட்டு மடிய தொடங்கினர். இரு தரப்பிலும் சிறந்த வீரர்கள் இருந்தனர். குருதியும் ஆறாக பெருகி ஓடியது. வீரர்களில் சிறந்த மாருதியான ஹனுமன் அந்த கணமே உயரமான ஒரு மலையின் சிகரத்தையே பெயர்த்து எடுத்து ஓங்கி எறிந்தார். தேரிலிருந்து தன் கதாயுதத்தை எடுத்துக்கொண்டு உடனே தூம்ராட்சனும் தரையில் குதித்தான். தேர்களும் குதிரைகளும் தூளாயின. மாருதியின் ஹனுமனின் உள்ளத்தில் கோபம் அதிகரித்தது. இரக்கமற்ற அரக்கர்களை அழித்தொழித்தான். அதை கொண்டு தூம்ராட்சனும் மாருதியை கதாயுதத்தால் அடித்தான். தீரத்துடன் சிறிதும் கலக்கமின்றி மிகவும் வளர்ந்த கோபத்துடன் மாருதி மீண்டும் ஒரு பாறையை எறிந்தான். தூம்ராட்சனின் நெற்றியில் அது பட்டதால் தலையில் பிளந்து அவன் உயிர் துறந்தான். மீதமிருந்த அரக்கர்கள் கோட்டைக்குள் புகுந்தனர். கோபக்கண்ணுடைய பெண்களின் புலம்பல்களுடனும் இச்செய்தியை செவிமடுத்து 10 முகங்களை உடைய ராவணனும் மனத்துயரத்தோடு மீண்டும் கூறினான், வஜ்ரஹஸ்தர்களில் சிறந்தவனும் மகாபலசாலியுமான வஜ்ரதம்ஷனே போருக்கு செல்லட்டும். மனிதர்களையும் வானரர்களையும் வென்று புகழுடன் திரும்பி வா என்று அனுப்பினான். தெற்கு கோபுர வழியே புறப்பட்டு ஆலியின் மகனான அங்கதருடன் போரிட்டான். துர்நிமித்தங்கள், கெட்ட சகுனங்கள் தோன்றியதை பொருட்படுத்தாமல் சென்று குரங்குகளோடு மோதினான். மகாபலசாலி மரங்கள், கற்கள், மலைகள் ஆகியவற்றின் மழையினால் அரக்க வீரர்கள் பலர் போர்க்களத்தில் மடிந்தனர். வாள் ஆயுதங்கள், சக்தி ஆயுதங்கள் ஆகியவற்றால் தாக்கப்பட்டு வானரர்களும் எண்ணற்ற அளவில் மடிந்தனர். 10 அக்ஷௌகிணி படையை கொண்ட பெரிய சேனை இரவில் உலவும் அரக்கர்களுக்கு இழப்பாக அமைந்தது. இரத்த நதிகள் பலவாறு பெருக்கெடுத்து ஓட தலையற்ற உடல்கள், கபந்தங்கள் வலுக்கட்டாயமாக நடனமாடத் தொடங்கின. தாரனும் வஜ்ரதம்ஷனும் தங்களுக்குள் கடுமையாக பிணங்கி நின்ற விதமும், வாளுடனும் கேடயத்துடனும் வஜ்ரதம்ஷனின் கழுத்து அறுபட்டு விழுந்ததும் அதனை கேட்டு கோபமடைந்த ஆகாய பாதையில் செல்லும் தேவ தலைவனான தேவேந்திரனின் மகனான அங்கதனும் பெரும் படையோடு எதிர்த்து வந்த நேரத்தில் பூமியில் பேரதிர்ச்சி உண்டானதும் அழகு பொருந்திய நரம்புகளை உடையவனான பிரகஸ்தன் மேற்கு கோபுரத்தின் வழியே புறப்பட்டான். வாயுவின் மைந்தனோடு ஹனுமனுடன் போரிட்டு தன்னுடைய உடலை துறந்து யமலோகத்தை அடைந்தான். மாருதியை, ஹனுமனை மக்கள் அனைவரும் துதித்தனர். ராவணனோ அளவில்லாத பெரும் பயமடைந்தான். தன் அரக்கர் படையில் அஞ்சாத வீரர்களும் யானைப்படையும் அணிந்ததை கண்ட அந்த நேரத்தில் ராமேஸ்வரத்தில் சேது பாலத்தின் வழியாய் ராமபிரானும் சுக்ரீவனும் சுவேலமலையின் மீது வானரப்படை பரவி வந்து கோட்டையை சூழ்ந்ததை கண்ட பின்னர் சீக்கிரமாக பிரகஸ்தனை கொண்டு வாருங்கள் என்று ராவணன் கட்டளையிட்ட போது சாரன் வந்து வணங்கினான். உமக்கு செய்தி எதுவும் தெரியவில்லையா? நம் தலைவர்கள், படை வீரர்கள் யாரும் இப்போது இல்லை. போர்க்களத்திற்கு செல்லும் ஒவ்வொரு அரக்க வீரனையும் அவர்கள் கொன்று குவிப்பதை தான் நாம் இங்கே காண்கிறோம். நானா, பாணனா, கனிஷ்டனா போரிட்டு மனிதர்களையும் வானரர்களையும் அழிக்கப் போகிறவன் யார் என்று கேட்டபோது நானே போகிறேன் என்று கரம் கூப்பி நின்றான் பிரகஸ்தன். தனது அமைச்சர்களில் 4 பேரை அழைத்து 4 திசைகளிலும் படை திரட்டி வரச் செய்தான். 4இல் 1 சதுரங்க படைகளுடன் மாலம்பன், பிரகஸ்தன் எனும் மகாரதன், கும்பஹனு, மகாநாதன், துர்முகன், ஜம்பாரி போன்ற வீரன், சமுனதன் இப்படிப்பட்ட 4 அமைச்சர்களும் திரண்ட பெரிய படையுடன் புறப்பட்டனர். தீய நிமித்தங்கள் உண்டாவதை கண்ட பிரகஸ்தன் தனது மனதில் தைரியத்தை வரவழைத்து கொண்டு கிழக்கு வாசலின் வழியே புறப்பட்டு அக்னிபுத்திரனான நீலனோடு போரிட்டான். வானரர்கள் பாறைகள், மரங்கள், மலைகளை கொண்டு அரக்கர்களின் படைகளை அடிக்கத் தொடங்கினர். சக்கரம், கட்கம், பிராசம், சக்தி போன்ற ஆயுதங்கள் வானரர்கள் மீது வீசப்பட்டு பலர் மடிந்தனர். யானைகளும் குதிரைகளும் செத்து விழ இரத்தம் நதியாக பெருக்கெடுத்து ஓடியது. பிரம்மனின் மைந்தனான ஜாம்பவான் கும்பஹனுவையும் துர்முகனையும் கொன்றான். மகாநாதனையும் சமுன்னதனையும் கொன்று முடித்தான். பின்னர் பிரகஸ்தன் எனும் மகாரதன் நீரனோடு தண்டு கதாயுதம் கொண்டு கடும் போர் புரிந்து இறுதியில் யமலோகம் அடைந்தான். சேனாபதியும் படையும் இறந்ததை அறிந்து பெருமைமிக்க ராவணன் மிகுந்த கோபமடைந்தான். ராவணனின் புறப்பாடு: இனி யாரையும் போருக்கு அனுப்புவதில் பலன் இல்லை. நானே நேரடியாக சென்று போரிட்டு வெற்றி பெறுவேன். என்னுடன் வர வேண்டியவர்கள் அனைவரும் உடனடியாக புறப்படுங்கள். எனது தேரை
வில்லையும் கொண்டு வாருங்கள் என்று அவன் கட்டளையிட்டான். வெண்கொற்ற குடை பிடித்து பொன்னால் செய்யப்பட்ட மாய தேரில் ஏறி அமர்ந்தான். பட்ட விசிறிகள், வெண் சாமரங்கள், நீல நிற கொடிகள் மற்றும் முத்துக்களால் அலங்கரிக்கப்பட்ட குடைகள் ஆகியவை சூழ காற்றின் வேகத்தில் செல்லக்கூடிய 1000 குதிரைகள் பூட்டப்பட்ட தேரில் அவன் ஏறினான். மேருமலையின் சிகரங்களைப் போல மின்னும் கிரீடங்கள், மாலைகள் போன்ற பல்வேறு ஆபரணங்களை அணிந்திருந்தான். 10 முகங்களும் 20 கரங்களும் கொண்டவன். அந்த கரங்களில் வில், அம்பு போன்ற ஆயுதங்களை தாங்கி நீல நிற மலையை போல் தோன்றிய அசுரர்களின் தலைவன் மிகுந்த ஆரவாரத்துடன் புறப்பட்டான். இலங்கையில் இருந்த மகாரதர்கள் அனைவரும் அச்சமின்றி அவனுடன் புறப்பட்டனர். மகன்கள், அமைச்சர்கள், தம்பியர், மருமகன்கள், உறவினர்கள் மற்றும் படைத்தலைவர்கள் என அனைவரும் திரளாக கூடினர். வடக்கு திசையில் உள்ள பிரதான கோபுரத்தின் வழியாக தேரை கொண்டு செல்லுமாறு ராவணன் உத்தரவிட்டான். பராக்கிரமம் மிக்க அந்த அசுரர்கள் அனைவரும் அவனுடன் போருக்கு செல்வதைக் கண்டு ராகவனான ஸ்ரீராமபிரான் கவனித்தார். மந்தகாசம் செய்து விபீஷ்ணாழ்வார் புன்னகையோடு ராகவனிடம் ராமபிரானிடம் கூறினார். நல்ல வீரர்கள் எல்லாம் வருவதை காணீர். இவர்களின் குணங்களை உமக்கு விரைவாக கூறுகிறேன். இதை கேட்டு விபீஷ்ணாழ்வார் ராகவனிடம் மந்தகாசம் செய்து கூறத் தொடங்கினார். வில்லும் அம்பும் ஏந்தி இளஞ்சூரியனின் பிரகாசத்துடன் யானை கழுத்தில் வருகின்றவன் அகம்பனன். சிங்க கொடி பொறித்த தேரில் ஏறி சிங்கத்தை போன்ற பராக்கிரமத்துடன் வில்லும் அம்பும் ஏந்தி வருகின்றவன் இந்திரஜித் ஆகிய ராவண மைந்தன். இவன் முன்னமே நம்மை வென்றவன். போருக்கு வில்லும் அம்பும் ஏந்து ஒரு பொன்னான தேரில் ஏறி உடலால் பெருத்து அஞ்சத்தக்க உருவத்துடன் வருகின்றவன் ராவணனின் தம்பி. பொன்னாபரணங்கள் அணிந்து யானை கழுத்தில் வருகின்றவன். அதற்கு நேராக வரும் மகோதரன் மன்னவா. குதிரை மேல் ஏறி போர்க்களத்தில் சுழன்று வரும் சுரேந்திரன். விசாலமான நராந்தகன். வெள்ளை எருதின் மேல் ஏறி திரிசூலமும் கரத்தில் ஏந்தி வருபவன் திரிசர சல்லபா. ராவணனின் தம்பியான் இவன் மற்றொரு புறம் நிற்கிறான். தேவாந்தகன் தேரில் வருகிறான். மன்னவா. கும்பகர்ணனின் மகனும் அவனுடன் அருகில் நிற்கின்ற தம்பியும் நராந்தகனான பரிகாயுதத்தை ஏந்தியுள்ளார். தேவகுலத்தை அழிப்பவனான ராவணனுடன் இவர்கள் அனைவரும் நம்மை வெல்வதற்காக புறப்பட்டு வந்துள்ளனர். இப்படியாக விபீஷ்ணாழ்வார் கூறியதை செவிமடுத்து ராகவனான ராமபிரான் பின்வருமாறு அருளி செய்தார். போரில் 10 முகங்களை கொண்ட ராவணனை கொன்றவுடன் மனதிலிருந்த கோபத்தை விட்டுவிட வேண்டும் என்று நான் தமக்கு அருளி செய்கிறேன். அப்படி அருளி செய்த நேரத்தில் வந்த படையிடம் 10 முகங்களை உடைய ராவணன் கூறினான். எல்லோரும் நம் பெயரை கூறி துதித்து புறப்படுங்கள். எல்லோரும் சென்று ஒரு பகுதியில் அமர்ந்து பகைவர்கள் உள்ளே நுழைவதற்கு முன்பாக அவர்களை காத்து தடுத்து நிறுத்துங்கள். நீங்கள் இலங்கை நகரத்திற்கு சென்று போரிடுங்கள். நான் இவர்களுடன் போரிட சக்தியற்றவன் அல்லன். இவ்வாறு கட்டளையிட்ட போது அரக்கர்கள் அனைவரும் சென்று இலங்கை நகரை அடைந்தார்கள். தேவர்களின் எதிரியான ராவணன் வானர கூட்டத்தின் மீது அம்புகளை எய்து அவர்களை தள்ளினான். வானர வீரர்களையும் அரசர்களையும் திகைக்கச் செய்து மனிதர்களின் மன்னனான ராமன் காலடியில் வந்து பணிந்தான். வில்லையும் அம்புகளையும் கரத்தில் ஏந்தி கோசலையின் மைந்தனான ராமன் போருக்கு ஆயத்தமானான். மிகவும் வலிமை இவனுடன் போரிடுவதற்கு முன்பாக எனக்கு உனது ஆசையை வழங்க வேண்டும் என்று கூறி லக்ஷ்மண சுவாமியான சௌமித்ரி வந்து வணங்கினார். மன்னரான ராமபிரானும் அருளி செய்த அந்த நேரத்தில் போரில் வீரம் பொருந்திய இந்த அரக்கர் குமாரனிடம் ராவணனிடம் நீ எச்சரிக்கையாக செல்வாயாக. அரக்கர்களுக்கு பெரும் மாயை உள்ளது. அவர்களுக்கு எந்த காலத்திலும் நியாயமே இல்லை. சந்திரசூடனுக்கு பிரியமான அந்த முனிவன் சந்திரஹாசவெனும் வாளையும் வைத்திருந்தான். எல்லாவற்றையும் சேர்த்து மனதை உறுதிப்படுத்தி கழகத்தை போரை நோக்கி செல்ல வேண்டும் என்று அறிவுறுத்தி அனுப்பிய பின்னர் லக்ஷ்மண சுவாமியும் தொழுது விரைவாக வில்லை பெற்றுக்கொண்டார். ஜானகியை கவர்ந்து சென்றவனை கண்ட மாத்திரத்தில் வானர தலைவனான மாருதி ஹனுமன் தேரின் தட்டிலிருந்து குதித்து இறங்கினான். போரிடுவதற்காக ராவணனும் ரவுஞ்சரநாதன் வந்தான். தனது வலது கரத்தை உயர்த்தி கொண்டு அரக்கர் குமாரனிடம் மாருதியின் மகன் ஹனுமன் கூறினான். தேவர்களையும் தபஸ்விகளையும் நல்லோர்களான ஏனைய மக்களையும் வாயுவின் மைந்தனான அனுமன் கூறினான். நாள்தோறும் துன்புறுத்தும் உனக்கு மரணம் நெருங்கிவிட்டது. வானர கூட்டத்தால் உன்னை அழைத்துக் கொள்வதற்கு நான் வரவில்லை. நீ உண்மையிலேயே வீரன் என்றால் என்னை எதிர்த்து நிற்பாயாக. பராக்கிரமம் மிகுந்த உன்னுடைய மகனான அட்சகுமாரனை கொன்றவன் நான் தான் என்று கூறி அளித்தார். வானரர்களின் தலைவன் நன்றாக நடுங்கி விழுந்தான். தசகிரீவனும் ராவணனும் நடுங்கி விழுந்தான். பின்னர் உணர்வு பெற்று எழுந்திருந்து கூறினான். இங்கே நின்று கொண்டிருக்கும்
வானரங்களில் சிறந்தவன் நீயேதான். என்னால் உனக்கு நன்மை உண்டாகட்டும். நம்முடைய அடியை வாங்கிய பின்னரும் வேறு எவரும் மரணம் அடையாமல் உயிர் வாழ்ந்ததில்லை. உனக்கு மரணம் வரவில்லை என்பதால் நான் எவ்வளவு பலவீனன் என்று எண்ணி நம்மை இனி வரவு செய்து போர் செய்கின்றான் என்று அவனை கொல்வதற்காக தசானன் ராவணன் பின்னர் மோகித்து மயங்கி பணிந்தான். வானர சிறந்தவனும் சுக்ரீவன் நீலனின் மீதும் குத்தி பாய்ந்து ராவணன் மேலே ஏறி சென்று கிரீடங்கள் பத்திடும் வெள்ளின் மீதும் கொடிமரத்தின் மீதும் மகிழ்ச்சியோடு மகுடங்கள் பத்திலும் தாவி வரிசையாக நடனமாடத் தொடங்கினான், பாடத் தொடங்கினான். நாரதரும் அப்போது பாவகாசிரத்தால் அக்னி அஸ்திரம் அக்னியின் மகனை நீலனை ராவணன் உடனே தள்ளி வீழ்த்தினான். அக்கணமே கோபமடைந்து லக்ஷ்மண சுவாமி விரைவாக அரக்கர் தலைவனை தடுத்து நிறுத்திய வேளையில் அம்புகளின் மழையை பொழிந்து இருவரும் காண முடியாதவாறு போர்க்களத்தை அமைத்தனர். வில்லை முறித்து எறிந்தான் லக்ஷ்மணன். நல்ல போர்க்களத்தில் நின்று தசகண்டனும் ராவணன் பின்னர் மயன் தொடுத்த ஒரு வேலை சௌமித்திரியின் லக்ஷ்மண சுவாமியின் மார்பில் பாயுமாறு எறிந்தான். அஸ்திரங்களால் தடுக்க முடியாத அந்த சக்தி ஆயுதம் தாக்கி சௌமித்திரியும் மயங்கி வீழ்ந்தார். துயரத்துடன் வீழ்ந்த குமாரனை லக்ஷ்மண சுவாமியை வாரி எடுத்து தூக்கிச் செல்ல விரைவாக முயன்றான் தசானனன். கைலாய மலையை தூக்கிய 10 முகத்தோனுக்கு ராவணனுக்கு அந்த சிறுவனின் உடலை தூக்க முடியாமல் கனத்தது. ராவணனின் பெருமையை எண்ணி திகைப்படைந்து போனான். ராவண வீரன் கண்டு நின்றொரு மாருதி புத்திரனும் மண்டி அணைந்தான் அடிப்பதற்கு தசாசுரனை. ராவணனின் இரத்தமும் வாந்தியும் எடுத்து தேரில் வீழ்ந்தானவன். மாருதியும் ஹனுமனும் குமாரனை அங்கதனை அதே கணத்தில் பூவின் விமானத்தில் ஏற்றி மரியாதையுடன் ஜில்லூருஷன் ராமபிரான் முன்னிலையில் கொண்டு வந்து வணங்கினான். மாருதியும் பிரிந்து தசமுகன் ராவணன் எதிரில் வந்தான். பூமி நடுங்கும் அளவிலான சக்தியுடன் மூவுலகிற்கும் நாதனாகிய ராமபிரானும் பௌலஸ்தியனுடன் ராவணனுடன் யுத்தத்தை தொடங்கினார். காற்றின் மைந்தனான ஹனுமன் வணங்கி கூறினான், பங்கதி முகனுடன் ராவணனுடன் போர் செய்வதற்கு எனது தோள்களின் மீது ஏறி நின்று அருள் புரியுங்கள். ஈட்டியின்றி வேறெந்த ஆயுதமும் இன்றி கொல்லுங்கள் தசாசுரனை. மாருதி கூறியதை சிவமெடுத்து ரகோத்தமனானிய ராமபிரான் தோளில் மீது ஏறி அதே கணத்தில் அங்கு விளங்கினான். ராகவன் தசானனான ராவணனிடம் கூறினான், உன்னை நேருக்கு நேர் காண நான் மிகவும் ஆசை கொண்டேன். இதற்கு இன்று அதற்குரிய யோகம் வந்துவிட்டதால் உன்னையும் உன்னோடு கூட வந்த அனைவரையும் கொன்று உலகையும் பாதுகாப்பேன். என் முன்னிலையில் சற்று நேரம் நில் நீ என்று கூறி சாஸ்திராஸ்திரங்களை பொழிந்தான். ஒன்றன் பின் ஒன்றாக ஈதான். தசவக்திரனும் ராவணனும் மயிர் சிலிக்கும்படி போர் நடந்த போது கடலே கலங்கி மாறும்படி இருந்தது. வீரனாகிய ஒரு அரக்கன் மாருதியையும் எய்து காயப்படுத்தினான். ஸ்ரீ ராமபிரானும் கடும் கோபமுற்று தைரியத்தை கை கொண்டு எய்த ஒரு அம்பானது அசுரர்களின் மார்பை இலக்காக கொண்டு விரைவாக பாய்ந்தது. அந்த அம்பு பட்ட மாத்திரத்தில் ராவணனின் வில்லும் கை நழுவி நிலத்தில் விழுந்தது. அரக்கர்களின் தலைவனான ராவணனின் சக்தி குறைந்ததை கண்டு ராகவன் ராமபிரான் உடனே அவனது தேரையும் கொடியையும் குடையையும் குதிரைகளையும் அழகான கிரீடங்களையும் அறுத்து தள்ளினான். தேரோட்டியையும் கொன்று போட்டான். மிகுந்த மன துயருடன் நின்ற ராவணனிடம் ராமபிரான் அருளோடு கூறினார், என் மனதிற்கு உண்மையில் மிகவும் இரக்கம் உண்டாகிறது. அதனால் இன்றைக்கு நீ உயிரோடு பிழைத்து போ. நீ இப்போது இலங்கைக்கு சென்று ஓய்வெடுத்துவிட்டு நாளை புதிய ஆயுதங்களுடன் மற்றும் வாகனங்களுடன் போர்க்களத்திற்கு வருவாய். காக்குத்தனின் ராமபிரானின் வார்த்தைகளை செவிமடுத்து பயந்து போன ராவணன் வேகமாக நடந்து சென்றான். ராமபாணங்கள் தன்னை தொடர்ந்து வருகின்றனவோ என்று அஞ்சி கலங்கி திரும்பி கண்டபடியே சென்றான். உடல் நடுங்கியபடி தன் அரண்மனையை அடைந்து மன வேதனையுடன் சிந்தனை செய்ய தொடங்கினான். கும்பகர்ணனின் நீதி வாக்கியம். மனிதர்களின் தலைவனான ராமன் பின்னர் லக்ஷ்மண சுவாமியையும் வானர அரசனான சுக்ரீவனையும் ராவணனுடைய பானங்களால் பிளக்கப்பட்ட பாவக புத்திரன் அக்னி புத்திரனான நீலன் முதலான வானரர்களையும் சித்த மருந்துகளை கொண்டு பாதுகாக்கத்தக்க தனது சித்த ஆற்றல்களை எல்லாம் வெளிப்படுத்தி ராமபிரான் வீற்றிருந்தார். இரவில் அசுரர்களின் தலைவனான ராவணன் தனது ஏவலர்களுடன் சேர்ந்து தனது உற்றார் உறவினர்களின் நிலையை எண்ணி இவ்வாறு கூறினான், நமது வீரிய பலங்களும் புகழும் நீதி தர்மம் ஆண்மை முதலான பெருமைகளும் அழிய தொடங்கிவிட்டன. நற்பேறுகளையும்
புண்ணியமும் முடிவுக்கு வந்துவிட்டன. நமக்கு கெட்ட காலம் வந்துவிட்டது என்பது நிச்சயம். பிரம்மதேவரும் ஆரண்ய ரூபனும் வேதவதியும் மகா நந்திகேஸ்வரனும் ரம்பையும் அதற்கு பின்னர் நலகோபுரனும் ஜம்பாரி தேவேந்திரன் நீலாம்பரன் முதலானோரும் கும்பதோத்பவன் முதலான முனிவர்களும் சிவபெருமானின் பிரிய மனையாட்டியான பார்வதி தேவியும் தூய்மையான தபசின் பலனை பெற்று கற்பு நெறியுடன் விளங்கும் பத்தினிகளும் உண்மையாய் உரைத்த சாப வார்த்தைகள் வீணாகப் போவதில்லை என்பது நிச்சயம். யோசித்து கண்டால் இனி நாம் மீண்டும் வெற்றி பெறுவது எவ்வாறு? காலதேவனுக்கு சமமான கும்பகர்ணனை நேரம் வீணடிக்காமல் போய் எழுப்புங்கள். 6 மாதம் கழித்துதானே அவன் விழித்துக் கொள்வான். தூங்கத் தொடங்கி சில தினங்களே ஆகிறது. இருந்தாலும் ஏதேனும் ஒரு வழியில் முயற்சி செய்து அவனை போய் எழுப்புங்கள். கும்பகர்ணனை எழுப்புங்கள். அரக்கர்களின் அரசனான ராவணனின் கட்டளையால் அரக்கர்கள் அனைவரும் ஒன்றாக இணைந்து கும்பகர்ணனை எழுப்ப முயன்றனர். யானைகள், முரசுகள், பலவித வாத்தியங்களின் முழக்கங்களோடும், தேர்கள், காலாட்படை, குதிரைப்படை வீரர்களின் கூச்சலோடும் கும்பகர்ணனின் மார்பின் மீது பாய்ந்து ஏறி ஆரவாரம் செய்து உலகமே நடுங்கும் வண்ணம் அதிர்வை உண்டாக்கினர். என்னே ஒரு ஆச்சரியம்! 1000 குடங்கள் நிறைந்த தண்ணீரை கும்பகர்ணனின் செவிகளுக்கு மீண்டும் மீண்டும் ஊற்றினர். கூர்மையான ஆயுதங்களை கொண்டு அவனது மூக்கு துவாரங்களில் இருந்த மயிர்களை பிடித்து இழுத்து பார்த்தனர். யானைகள் அவன் மீது ஏறி மிதித்தும் அவனுக்கு எந்தவித அசைவோ அதிர்ச்சியோ ஏற்படவில்லை. பிறகு ஒரு வழியாக கொட்டாவை விட்டு உடலை முறித்து கொண்டு கும்பகர்ணன் விழித்தெழுந்தான். அதை கண்டு அரக்க வீரர்கள் பயந்து நடுங்கி ஓடினர். அங்கே 1000 குடங்களில் நிரப்பப்பட்ட மதுவையும் 1000 குடங்களில் நிரப்பப்பட்ட இரத்தத்தையும் மணி போல குவிக்கப்பட்டிருந்த உணவுகளையும் கண்டு மிகுந்த மகிழ்ச்சியோடு கும்பகர்ணன் எழுந்தமர்ந்தான். இறைச்சி முதலான உணவுப் பொருட்கள் அனைத்தையும் உட்கொண்டு மன மகிழ்ச்சி அடைந்தான். அதன் பின் கரம் கால்களை சுத்தம் செய்து அமர்ந்த போது ராவணனின் தூதர்கள் வந்து அவனை வணங்கினர். நிகழ்ந்த காரியங்கள் அனைத்தையும் அவர்கள் விவரித்து கூறிய காரணத்தை செவிமடுத்த பக்தியுள்ள அந்த தம்பியான கும்பகர்ணன், அப்படியானால் நமது பகைவர்களை கொன்று உங்களின் துயரத்தை தீர்த்து வருகிறேன் என்று கூறி புறப்பட ஆயத்தமானான். அதே சமயத்தில் மகோதரன் என்பவன் மெல்ல அவனை தொழுது வணங்கி சில வார்த்தைகளை கூறத் தொடங்கினான். ஜேஷ்டனை கண்டு வணங்கி விடை பெற்று தயக்கமின்றி விரைவாக செல்வது நல்லது. இவ்வாறாக தம்பி விபீஷணன் கூறியதை செவிமடுத்த கும்பகர்ணன் தானாகவே ராவணனிடம் சென்று வணங்கினான். ராவணனும் தன் சகோதரனை தழுவி மகிழ்ச்சியோடு அருகே அமர்த்தினான். கும்பகர்ணன் கூறினான், நீ இந்த விஷயங்களை மனதில் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் என்ன? என்னிடம் இருந்தாவது கேட்டு தெரிந்து கொள்வாய். என் தங்கை சூர்பனகையின் மூக்கையும் முலைகளையும் அறுத்ததற்காக நான் சீதா தேவியை ஸ்ரீராம லக்ஷ்மணர்களுக்கு தெரியாமல் திருடி வந்து அசோகவனத்தில் சிறை வைத்திருக்கிறேன். கடலில் அணை கட்டி வந்த அந்த ராமன் வானர சேனையுடன் போர் புரிந்து பிரகஸ்தன் போன்ற பலரை கொன்றுவிட்டான். என்னையும் காயப்படுத்தி விட்டான். இதனால் வேறு வழியின்றி எல்லோரையும் காப்பாற்ற உன்னை எழுப்பினேன். அந்த மனிதர்களையும் வானரர்களையும் கொன்று என்னை நீதான் காக்க பாற்ற வேண்டும். இதனை கேட்ட கும்பகர்ணன் ராவணனிடம் கூறினான், நான் கூறுவது எவ்வளவோ நல்லதே செவிமடுப்பாய். நன்மையையும் தீமையையும் உணராதவன் நன்மை அறிந்தவர்கள் கூறுவதை கேட்டு நடக்க வேண்டும். நல்லவர்கள் சொல்லை கேட்காதவர்களுக்கு நல்லது நடக்குமா? சீதையை ராமனுக்கே திரும்பி கொடுத்து விடு என்று தம்பியான விபீஷணாழ்வார் கூறியதற்காக தானே நீ கோபம் கொண்டாய்? ஆடுகளை எண்ணி பார்த்து பராமரிப்பது போல நாட்டிலிருந்து நன்மைகள் அனைத்தையும் ஆராய்ந்து அறிந்து கொள்ள வேண்டும். நல்ல காலம் கெட்ட காலம் என்றெல்லாம் சும்மா கூறுவது குற்றம் அல்லவா? நல்லதொரு உத்தமனாலும் துன்பம் வரக்கூடும். அல்லல் தரும் ஆபத்துக்கள் வந்து சேரும் நாளில் காலம், தேசம், சூழ்நிலைகள், நதிகள் மூலம் பகையினரின் வலிமை மற்றும் வீரியம், பகைவர், மித்திரர், நடுநிலையாளர், நடுநிலையற்றவர், உத்தமர், மத்தியமர், அதமர் எனும் வேறுபாடுகள், சாமதான பேத தண்டம் எனும் 4 உபாயங்கள் எதிர்வரும் காலத்தில் நிகழக்கூடியவை அனைத்தையும் சிந்தித்து பக்குவமாக அறிவுரை கூறும் அமைச்சர்கள் இருந்தால் அரசனுக்கு செல்வமும் புகழும் பெருகும். இத்தகைய அமைச்சர்களின் தர்மத்தை கைவிட்டு மன்னனின் விருப்பத்திற்கு ஏற்ப காதுக்கும் இன்பம் தரும் சொற்களை மட்டும் பேசி செவிக்கு இன்பம் அளிப்பதை மட்டும் கூறி அகந்தையினாலும் அறியாமையினாலும் ஆட்கொள்ளப்பட்டு
நாட்டிற்கு அழிவு வர செய்யும் முட்டாள்களான அமைச்சர்களின் சொற்கள் நஞ்சை விட கொடியவை என்பதில் ஐயமில்லை. முட்டாள்களான அமைச்சர்களின் சொற்களை கேட்டால் நாட்டின் ஆயுளும் குறைந்து குலமும் அழிந்து போகும். வேடனின் ஓசையை கேட்டு மயங்கி சென்மான்களின் கூட்டம் மயங்கி போகிறது. நெருப்பை கண்டு மயங்கி விட்டில் பூச்சிகள் அதில் வீழ்ந்து மடிகின்றன. சுவையான உணவின் மீதுள்ள ஆசையினால் மீன்கள் தூண்டில் முள்ளை விழுங்கி ஆபத்தில் மாட்டுவது போல எந்த ஒரு விஷயத்தையும் தீவிரமான பற்று ஆசை ஏற்பட்டுவிட்டால் பின்னர் அதிலிருந்து தப்பியோட முடியாதவாறு நிலைமை மாறிவிடும். எனவே சீதையின் மீது உனக்கு ஏற்பட்ட இந்த மோகம் நமது குலத்திற்கும் நமது நல்ல நாட்டிற்கும் முழுமையான அழிவை ஏற்படுத்துவதற்காகத்தானோ என்று ராவணா, இதை நான் முன்பே அறிந்திருக்கிறேன். ராட்சதர்களின் தலைவனே, இரவு நேர சஞ்சாரிகளான ராட்சதர்களின் தலைவனே, இதை நான் முன்பே அறிந்திருந்தேன். புலன்களுக்கு அடிமையாக வாழ்பவனுக்கு எக்காலத்திலும் ஆபத்து நீங்காது என்பது உறுதியாகும். எனவே ஐம்புலன்களையும் வென்று அடக்கி ஆண்டவனுக்கும் எதன் மூலமாகவும் உறுதியாக எந்த தீங்கும் ஆபத்தும் நேராது. இது நல்லதல்ல என்று நன்கு அறிந்திருந்தும் கூட ஒருவன் ஏதேனும் ஒரு பொருளின் மீது நாட்டம் கொள்கிறான் என்றால் அவனது முற்பிறவி வாசனையின் காரணமாகவே அது நிகழ்கிறது. அதனால் அந்த ஆசைக்கு அவன் அடிமையாகிவிடுகிறான். ஆனாலும் அத்தகைய விஷயங்களில் செல்லும் தனது மனதை சாஸ்திர விவேகங்களின் உபதேசங்களை கொண்டு தமக்கு கீழ்ப்படிந்து கட்டுப்படுத்தும் வாழும் விவேகி இந்த உலகத்தில் யார் உளர் என்பதனை சிந்தித்து காண்பாய். முன்பு ஆராய்ந்து கண்ட காலத்தில் நான் உன்னிடம் எதிர்காலத்தில் நடக்கவிருக்கும் பலன்களை குறித்து கூறவில்லையா? இப்போது நீண்டுள்ள இந்த ஈஸ்வரனாரின் இறைவனின் தீர்மானத்தை எவராலும் தடுத்து நிறுத்த இயலாது. ராமன் சாதாரண மனிதன் அல்ல, புருஷோத்தமன், அனைத்து உலகங்களிலும் நிறைந்திருப்பவன், பரம்பொருளான நாராயணன் ஆவான். சீதையானவள் சாக்ஷாத் யோகமாயா தேவி ஆவாள். இதனை உன் நெஞ்சில் உறுதியாக தரித்துக் கொள்வாய், நினைவில் கொள்வாய். மன்னா, முன்னமே யாம் உனக்கு விரிவாக கூறவில்லையோ? ஒரு நாள் அகன்றதும் இன்பமயமானதுமான காட்டில் நர நாராயண ஆசிரமத்தில் யான் வசித்து வந்த காலத்தில் பேரானந்தத்துடன் நாரத முனிவரை கண்டு வணங்கினேன். மாமுனிவரை, தாங்கள் எந்த திக்கிலிருந்து இங்கு எழுந்தருளினீர்கள்? இவ்வுலகில் நிகழ்ந்த விசேஷமான செய்திகள் ஏதேனும் இருப்பின் எனக்கு அருள்வீராக என்று வினவினேன். நாரத மாமுனிவரும் என் மீது அன்பு கொண்டு அந்த செய்திகள் அனைத்தையும் கூறத் தொடங்கினார். ராவணனால் துன்புறுத்தப்பட்ட தேவர்களும் முனிவர்களும் ஒன்று கூடி தேவதேவனான பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை ஆராதித்து தங்கள் துயரங்களை முறையிட்டனர். உலகிற்கும் உள்ளாக விளங்கும் ராவணன் புலஸ்தியரின் புதல்வனும் மிகவும் கொடியவனும் ஆவான். அவன் எங்களை எல்லாம் துன்புறுத்துகின்றான், எங்கும் நிலைக்க முடியாதபடி செய்கின்றான். மனிதனை தவிர வேறு யாராலும் அவனுக்கு மரணம் இல்லை என்று பிரம்மதேவரால் முன்னரே விதிக்கப்பட்டுள்ளது. எனவே தாம் ஒரு மனிதனாக பிறந்து சத்தியத்தையும் தர்மத்தையும் காத்தருள வேண்டும். இவ்வாறு அவர்கள் வேண்டி நின்ற போது முகுந்தனும் தன் உள்ளத்தில் பேரொருள் கொண்டு அருளி செய்தார். பூமியில் நான் அயோத்தியில் தசரத மன்னரின் புதல்வனாக வந்து பிறப்பேன். ராவணனை கொன்று இந்த 3 உலகங்களின் துன்பத்தையும் தீர்ப்பான். சத்திய சங்கல்பனான இறைவன் தன் சக்தியோடு இணைந்து ராமனாக அவதரித்ததும் உங்கள் அனைவரையும் அழிப்பார் என்பதும் உண்மையே. இதனால் உலகிற்கு நன்மை உண்டாகும் என்று கூறி அந்த மகாமுனி மறைந்தார். மனமே, இதை நீ நன்றாக சிந்தித்து காண்பாய். ராமன் பரபிரமனும் சனாதனனும் அழகிய நீலமேகம் போன்ற நிறமுடையவனும் ஆவான். மாயா மனித உருவம் தாங்கிய ராவணனை மெய்யாலும் உடலாலும் வாக்காலும் மனதாலும் நீ வழிபடுவாய். பக்தியை கண்டால் ரகுநாயகன் பிரசன்னமானவன். பக்தியே பேரறிவன், ஞானத்தின் தாய் அன்றோ? பக்தியே சாதுக்களுக்கு முக்தி அளிப்பது. பக்தியற்றவர்களின் செயல்கள் கர்மங்கள் யாவும் வீணே. கமலக்கண்ணனான பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவிற்கு எண்ணற்ற அவதாரங்கள் இருந்தாலும் உன் ஐயங்கள் அனைத்தையும் போக்குவதற்காக அறிஞர்களின் கருத்தை நான் கூறுகிறேன். ராமாவதாரத்திற்கு ஈடானது எதுவுமில்லை. அவன் திருநாம ஜபத்தினாலேயே முக்தி கிடைக்கும். ஞான வடிவமான பரமசிவனாரும் மனித உருவமாய் வந்த ராமனே ஆவார். தாரக பிரம்மம் என்று போற்றப்படும் ஸ்ரீ ராமநாமத்தையே நீ வழிபடுவாய். ராமபிரானை மட்டுமே வழிபட்டு கற்றறிந்த ஞானியர் மாயையை கொடுக்கும் இந்த சம்சார சாகரத்தை, பிறவி கடலை, ராமபிரானது பாதங்களை அடைந்து பணிந்து வணங்கி துயரங்களை எல்லாம் எப்போதும் தீர்த்து கொள்வாய். புத்திசாலிகளான ஞானிகள் எப்போதும் ராமபிரானை தங்கள் இதய தாமரையில் தினமும் தியானித்து அவர் சரித்திரங்களையும் திருநாமங்களையும் கூறி உயர்ந்த ஆன்மாவை கண்டு
கஞ்சகனோடு பிரம்மதேவரோடு சாயுஜ்ய பதவியையும் அடைந்து நிலையான ஆனந்தத்தில் லயிப்பதற்கு இதுதான் வழி. மாயா மோகங்களை எல்லாம் உடனே கைவிட்டு நீயும் ஆனந்த மூர்த்தியை வென்று அடைந்து கொள்வாய். 23ஆம் நாள் கதை தொடர் இனிதே நிறைவடைந்தது.